ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபார்மிங் இன் அனதர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கதை ரொம்ப வேறு லெவலாக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். மற்ற அனிமேஸும் நீங்கள் கேட்குறீங்க, நானும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் டைம் கிடைக்க மாட்டேங்குது போகிறதுக்கு. அப்படி போடணும்னு நினச்சாலும் போட்டாலும் அங்கே பெருசாக வியூஸும் போக மாட்டேங்குது. ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது அந்த டைமு அதை பார்க்கும்போது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இருந்தாலும் நான் அப்படியே அவட்ட விடுற ஆள்லாம் கிடையாது. வியூஸ் போதோ இல்லையோ போட்டுருவேன். ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேது. அதான் கஷ்டமாகுது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இல்லைனா நாளையிலேருந்து கண்டினியூவாக போட்டுறேன். எப்படியாச்சும் சீக்கிரம் போட பார்க்குறேன். சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா ஃபெஸ்டிவல்லாம் சிறப்பாக முடிஞ்ச பிறகு ஹீரோ அறுவடையை பண்ணிட்டு இருக்கான். விளைய வச்ச காய்கறிகள்லாம் எடுத்து அவன் முள்ளங்கி எடுத்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க நம்ம சேரா உன்னோட பக்கம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி நான் அதை க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் அவள் க்ளீன் பண்ண பிறகு ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்குறான். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ சொல்ல, டேஸ்ட் நல்லா இருக்குது, நானும் ட்ரை பண்ணி பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டு ஒரு வாய் கிடைச்சிப்பா. ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுது அவளுக்கு. ஏன்னா அது அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி நார் வரல. அதனால அவளுக்கு வாய் வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கு. எண்டில் நீ கடிச்சு அப்படிதாண்டி சென்ட்ரல்ல கரெக்டாக கிடைக்கணும். எங்க பாரு, இந்த முள்ளங்கியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விதமான பாட்டில் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும். நீ கிடைச்சது எண்டு பாட்டில் அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும் டேஸ்ட். அது முன்னாடியே நீ சொல்லக்கூடாதா? என்ன மன்னிச்சிரு. சரி விடு கவலைப்படாது. இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ அதை டேஸ்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பா இதை பயன்படுத்தி நம்ம ட்ரைடு டக்கான்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு ரெடி பண்ணணும். எப்படி அதை பண்றது? ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணணும் கட் பண்ணி. அப்பதான் சரியா மேயர் அப்படின்னு இந்த டம்மி ஹியூமன் பசங்க அங்க வருவானுங்க. என்னப்பாச்சு, சில வீடான ஆளுங்க அங்க வந்திருக்காங்க. வீடான ஆளுங்களா? அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோடைய வில்லேஜ்ல கார்டோடைய கடவுள் செலவுக்கு முன்னாடி பார்த்தா 2 பேருக்கு வண்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவனுங்களாவது எங்க யாருங்க நீங்க? எதனா மெர்ச்சன்ட்டா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். ஓ நீயா? இவன் தான் ப்ரோஜினேட்டர் ஆஃப் வேம்பயர். பேரு வந்து வல்கிரேஃப். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்பா. எப்படி இருக்க? நீ என்ன கொலை பண்ணாலும் நான் சாக மாட்டேன்றது உனக்கு தெரியும். கூடவே இன்னொரு பொண்ணு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா வந்த உடனே நம்ம ஹீரோடைய பையனை கொஞ்சிட்டு இருக்கான். லிட்டில் ஆல்ஃபிரட் சூப்பரா இருக்கான், பார்க்க கியூட்டா இருக்கான் பாக்குறதுக்கு. சரி ஓகே, இந்த மாதிரி உங்க கூட யாரை கூட்டு வந்திருக்க? யாரு இது? உங்க ஒய்ஃபா? இல்ல ஆனா அவங்க இன்னொரு பக்கம் நீங்க கேட்டதுக்கே சந்தோஷம். ஆனா நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தான ஆள் கிடையாது. எனக்கு பயமாகுது நீங்க கேட்கறத பார்த்தா. என் பேரு தான் ஃபுஷோ. நான் குவேரின் பிரீஸ்டஸ். அப்படியா? நான் தான் ஹீராக்கு, இந்த ஊருடைய மேயர். என்னப்பா இது குவேரின் ரிலிஜியன் சொல்றாங்க. அப்ப அந்த வில்ஃப்ரட்டும், ஏன்பா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பியானோ கொடுத்தப்போ கூட இந்த மாதிரியான பேர் மென்ஷன் பண்ண மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த இடத்துல ஒரு பிரத்யேகமான ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே வந்து காட்ஸை வழிபடுவாங்க. ரிலிஜியஸை வந்து நல்லா நம்புவாங்க. அந்த லேண்டோடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், கடவுளை வழிபட்டால் நமக்கு தேவையான விஷயம் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும்ன்ற மாதிரியான சில வழிபாடுகள் அந்த இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா என்ன பறந்த மனசை பாத்தியா? ஹீரோவுடைய ஒய்ஃப் ஒன்று பக்கம் முக்கியமா அந்த கோரியன் ரிலிஜியனை லீட் பண்றது இவன் தான். அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆளா இவன். ஆமா, அது மட்டும் இல்லாம அவன் கூட சேர்ந்து அந்த இடத்துல ஒரு நன்னு மாதிரியான வேலையை அவங்க அந்த இடத்துல பாக்குறாங்க, அந்த புஷுன்றவங்க. அப்ப அவங்க கடவுள் லெவலுக்கு அந்த இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நேற்றுக்கு தலைவணங்கி மரியாதை கொடுத்துருக்கணுமோ. ஆனா அந்த புஷுன்றவங்க இல்ல நீ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லப்பா, இதுவே என்னுடைய ஃபால்ட் தான். நாங்க இங்க விசிட் பண்றோம்ன்றது எந்த விதமான ஐடியாவுமே கிடையாது. சரியா சொன்னா. இவகிட்ட உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொன்னாப்பா ஹிராகோ. என்ன ரெக்வஸ்ட்? அது என்னன்னா, நீங்க என்னுடைய பையனுடைய லைஃபை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா உங்க வில்லேஜ்ல தான் இந்த வேம்பயர் பிரின்சஸ் வந்து லூசிஸ்ல தங்கி இருக்காங்க. கூடவே அவங்க கிட்ட நிறைய இந்த மெடிக்கல் ஆர்ட்ஸ் பத்தின ஸ்டடி அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரேட் ஃப்ளோரா சகுட்டோ உங்ககிட்ட தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் மெடிக்கலை பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா இவங்க உதவி இருந்தா என் பையன் படைச்சுப்பான். எது வந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்கப்பா, நான் பண்றேன்ற மாதிரி அவ கேட்க, ஹீரோ உடனே ஏமா நீ என்ன ரொம்ப ஃபேமஸா இருக்க? அது நான் ஏதன புக்குனாலதான். அப்ப பார்த்தா அவ சாதாரணமான ஆளே கிடையாது. ஏகப்பட்ட புக்கெல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கா இந்த உலகத்துல. சோ மக்கள் எல்லாமே அதை வாங்கி படிக்கும் போது அவளை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவனுடைய நோய் என்னன்றதை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஓ இப்படியாப்பட்டதை கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சு குணப்படுத்துது. ஆமா இது ரொம்ப யூனிக்கான கேஸா தான் இருக்கு. நான் இமேஜின் பண்ணாத லெவலுக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடான நோய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. இதை கேட்ட புஷுவும் எனக்கு புரியுது. நான் ஒவ்வொரு மருத்துவரையும் பார்த்துட்டேன், நிறைய ஹீலரையும் கூப்பிட்டுட்டேன். ஆனா யாருமே முயற்சி பண்ணியும் கை விட்டுட்டாங்க. என் கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆமாப்பா உங்களுக்காக தான் வந்திருக்கா, கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். ஹீரோ உணர் பக்கம் வேற வழி எதனா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ல. எதனா இருந்தா யோசிச்சு பாருங்க. அது ஈஸியா பண்ண முடியாது. வேணும்னா புதுசா எதனா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஆமால அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவங்க அதுக்கப்புறம் அதை ரெடி பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் அவளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எதுவோ அது எல்லாமே எடுத்துன்னு சொல்றா. நீ கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு. அப்புறம் அதை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்களுக்கு எந்த பொருள் எடுக்கணுமோ ஆளை அனுப்பிச்சு விட்டுறான். ஒருத்தி என்னடா பறந்து போறா. இன்னொரு பக்கம் டார்க் ஃபாரஸ்ட்ல நடக்கிற மஷ்ரூம் ஒன்று இருக்கான். அதை எடுக்கிறதுக்காக நம்ம எல்ஃப் இன்னொரு பக்கம் போறாங்க. கடைசி ஒண்ணு நான் இமேஜின் பண்ணாத லெவலுக்கு இருக்கு. டிராகன் சொல்லிட்டேரா. அதுக்கப்புறம் பார்த்தா டிராகனுடைய கண்ணீரை தான் ஹீரோ கலெக்ட் பண்றான். இதுக்கு இவ்வளவு மதிப்பா? அப்புறம் கண்டிப்பா நமக்கு டார்க் ஸ்டோன்
இடம் தேவை கரெக்டா அந்த குரு கிராண்ட் மவுண்டன்ஸ்ல. இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இது. அதுவா எனக்கு தெரிஞ்ச இடத்துல அது ஓப்பன் டோர்ல தானே இருக்கும். அங்க எப்பவுமே கதை ஓப்பன்ல தான் இருக்கும். ஈஸியா போய் எடுத்து வந்துடலாம். அப்படியா, சரி அதை போய் நீ பாத்துக்குமா. அதுக்கப்புறம் அந்த எல்ஸ் எல்லாம் கும்பலா சேர்ந்து வந்துட்டாங்க. என்ன பாச்சு நல்லா தானே இருக்கீங்க, இப்படி டயர்ட் இருக்கீங்க. அந்த மஷ்ரூம்ல அவங்க எடுக்க போகும்போது பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அது பெரிய கதை சொல்றதுக்குள்ள போதும் போதும் எங்களுக்கு. ஏன் அவ்வளவு பெருசா ஜெய்ஜென்டிக்கா இருக்குதா, பயந்து ஓடி வந்துட்டீங்களா. அப்படி இல்ல, இதுதான் என்ன இது இவ்வளவு தம்ம தூண்டாக்குது. அப்புறமா அவங்க எதிர்பார்த்தது போல எல்லாருமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சொன்ன வேலையை சரியா முடிச்சிட்டாங்க. அப்புறம் மெச்சில்னு சொல்லக்கூடிய அந்த மெர்ச்சன்ட் கொடுத்த ஒரு ரேரான பிளான்ட் கூட அந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துக்கிறாங்க. அது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகும். என்னடி இப்படிலாம் பயமுத்துறீங்க, என்னடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க உடனே பார்த்தா லுலுச்சியாவுடைய தங்கச்சி கறி டக்குன்னு அதை பிடிச்சி இழுப்பா பாருங்க. என்ன ஒண்ணுமே நடக்கல, பார்த்தா கேரட் மாதிரி இருக்குது. ஆனா அது ஒரு ஸ்மோக்க விடும் பாருங்க அந்த டைம். இதை பார்த்த உடனே ஹீரோவோ ஏன்டி இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, என்னடி இப்படி கப்பு நாருது. நல்ல வேலையை ஹீரோ அந்த எடுத்துட்டு போயிட்டான். நான் போய் குளிச்சுட்டு வரேன் வேற வழியில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வர அங்க வந்தா பார்த்தா நம்ம உல்ஃபு பைப்ல ஹீரோ மேல அடிக்கிற நாசு தாங்க முடியாம ஓடுறான். தேவையான பொருட்கள் கொடுத்த பிறகு அவங்களுடைய வேலைகள் பாத்தீங்கன்னா பல நாட்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் புஷு பாவம் தன்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணுமோ வெயிட் பண்ணி கடவுளை வேண்டிட்டு இருக்கா, கண்டிப்பா இது கரெக்டா நடந்துடணும்னு. இதுக்கு இடையில அவளுக்கு உருவாக்கும் போதே அங்க சில பொருட்களை கீழே போட்டு உடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு வேலை செய்யறாங்க. அப்புறம் புஷு வந்து 4 பேரும் அந்த இடத்துல டெம்பிள்ல கடவுள் கிட்ட எப்படி வணங்குறாளோ அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோ கிட்ட போயிட்டு புஷு நீங்க தப்பா நினைக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலங்கள் நீங்க இதே இடத்துல இருக்கிறது கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒன்றும் மருந்து ரெடி பண்ணல, அதனால சொல்றேன். பரவாயில்ல, எவ்வளவு நாட்கள் ஆனாலும் நான் வெயிட் பண்ற காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் இதே இடத்துல ப்ரே பண்ற கவலை இல்லை. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஃபைனலா ஹீட் பண்ணோம், அந்த கவுண்ட் ஆன ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் மருந்து ரெடி வரும்னு நினைக்கிறேன். ஓகே 1 2 3 அப்புறம் வெடிச்சு கோரதா பிச்சுட்டு கிளம்புது. அது இவங்க பண்ண வேலைக்கு ஒரு வழியா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது எனக்கு குணப்படுத்தும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்க குணப்படுத்துறதுக்காக உருவாக்குறதுக்கு. நீங்க என்ன கேட்டாலும் நான் பணத்துக்கு ரெடியா இருக்கேன், சொல்லுங்க. இல்ல முதல்ல உங்க பையனை போய் இதை வச்சு காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆமா அவன் கண்டிஷன் இப்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க இதை கேட்ட உடனே புஷு ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இதுக்கு பதிலா நான் எது வேணாலும் திரும்ப ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ளோரே வந்து அவளை கூட்டிட்டு கிளம்பும் போது அடுத்த முறை பார்க்கலாம் மச்சான், கண்டிப்பா ஒரு 10 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். அது சரி, நீங்க 2 பேரும் சூப்பரான வேலை பார்த்துருக்கீங்கப்பா. 2 பேரும் உங்களை ரொம்ப புஷ் பண்ணிக்கிறீங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கும். பத்தத்துக்கு இன்னொரு பெரிய தலைவலி வேற வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம புஷு வந்து டெய்லியும் அந்த இடத்துல ப்ரே பண்ணது கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேச்சஸ்ல ஒண்ணு பார்த்தா பயங்கரமா ஜொலிச்சிட்டு இருக்கு. அவ்வளவு பக்தியோட அந்த கடவுளை கும்பிட்டுருக்கா போல. ஹீரோவும் ஏன்டா வெளிச்சத்துல அடிச்சு எங்க கண்ணை கூசுறீங்க, வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதை அடிச்சு விட்டுறான். அப்புறமா சில டம்மி உமன்ஸ் பசங்க வந்து தோட்டத்துல பழங்கள் படிச்சுன்னு போறானுங்க, ஆப்பிள் எல்லாம். அப்போ தனியா ஒரு மரம் நின்றுட்டு இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு வாய பழக்கிறானே, என்ன மரம் அது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஷாக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அந்த வில்லேஜ்ல ஏகப்பட்ட விதைகளை வச்சு நம்ம ஊர்ல வளர்றது பார்த்தா நம்ம ஊரை தாண்டி எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் அண்ட் பழங்கள் எல்லாத்தையுமே விளைய வச்சுட்டு இருக்கான். எல்லா ஊர்லயும் இருக்கிறது. அதன் அடிப்படையில வந்து இப்போ அவனே ஷாக்கா வரான், இந்த மரம் என்னன்றதே புரியலன்னு. சுத்தி இருக்கவங்க ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இந்த மரத்துல இருந்து என்னடா வரப்போகுது, இது எந்த மாதிரியான டைப், அது எனக்கே தெரியலப்பா, நல்லா வளர்ந்துருச்சு, வளர்ந்த பிறகு எதுவுமே வெளியே வரலன்னா என்னதான் புரியலையே, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம உருவாக்கி இருக்கோமோ என்னமோ புரியலையே அப்படின்னு குரோமி கேட்க. ஏன்னா நம்ம வில்லேஜ் கிரியேட் பண்ணும் போதே சில பல செடிகள் வளரணுன்றதுக்காக ரெக்கார்டு நம்ம ரெடி பண்ணிருப்போம்ல. ஸோ எவ்வளவு காலகட்டத்தில் அதை முடிக்கணும்னு மேபி அதுக்காக இதை வச்சிருப்போமா, அதுவும் சரியா தான் இருக்கும். மேபி அதுக்காக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னமோ வித்தியாசமா இருக்கு இதுகிட்ட. என்ன இது அங்க பாருங்களேன், கிரீன் கலர்ல ஃப்ரூட்லாம் இருக்கு, அதுவும் பெருசா இருக்கேப்பா. பிளாம் மரமா இல்ல கிவிஸா? ஆனா அது பார்க்க நம்ம ஊர்ல இருக்க நெல்லிக்காய் மரமாக தான் இருக்குது. அந்த ட்ரீல இருந்து வந்த பழத்துல இதான் இருக்கு அப்படின்னு சேர உன பக்கம் எடுத்து காமிக்கிறான். என்னது இது? இப்பதான் ஞாபகம் வருது, இது வால்நட்டு. ப்ராபப்ளி இதுக்கு மேல இருக்க ஓட உடைச்சிட்டோம்னா உள்ள இருக்கிற நட்டு நமக்கு யூஸ் ஆகும், அது சாப்பிடுறதுக்கு தேவையானது தான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இதையும் விளைய வச்சியா பாப்போ அப்படின்னு குரோமி கேட்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவும் இது ஓடு ரொம்ப ஹார்டானது, அதனால இதை ஃபர்ஸ்ட் உடைக்கிறதுக்கு ஒரு டூல் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு டீயா வந்து டக்குன்னு உடச்சி எடுத்துருவா. சூப்பர் நீங்களா. ஹீரோ உன்னோட பக்கம் அதை பார்த்துட்டு இதை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறான் டிஷா. உன்னொரு பக்கம் குரோமியும் இது நோட் பண்ணிக்க. இன்னொரு பக்கம் நம்ம சேராவும் இந்த மரம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன், இதுவும் வால்நட்டு ரொம்ப சின்னதா இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் அவ சொல்ல, இதுலயும் சீடு இருக்கும்பா, இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்து சேரா கேட்க. அதை நீ உடச்சு பாரு. அப்புறம் அவன் உடச்சு பார்க்க ட்ரை பண்ண, ஒரு வழியா உடச்சு அவ்வளோ பார்த்தா அது பாதாம், நம்ம ஊர்ல எப்படி பாதாம் இருக்கும் அதே தான். குரோமி இதையும் நோட் பண்ணிக்கிறான். அப்புறம் குட்டியா ஒரு செடிக்குது. ஏன்ப்பா இதுல இருந்து எந்த விதமான ஃப்ரூட்டும் வெளியே வரல, அப்ப எப்படி இது எதுக்காக விளைஞ்சது? இல்லைன்னா ஒருவேளை இந்த லீஃபே தான் வெஜிடபிளா யூஸ் ஆகுமா? சேராவும் என்ன மாதிரி இந்த பொட்டேட்டோவா, இது என்னன்னே புரியலையப்பா. ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, இது வேர்க்கடலை. பார்த்தா நம்ம ஊர்ல விளைக்கிற அந்த வேர்க்கடலை தான். இந்த பீனட்ஸ் இப்படிதான் இருக்கும், இதுவும் சூப்பரா இருக்கும். அதையும் குரோமி உன்னோட பக்கம் நோட் பண்ணிக்கிறான். ஹீரோவும் ஏகப்பட்ட தேவையான நட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம விளைய வைப்போம். அப்புறம் ஹீரோ நட்ஸ் எல்லாம் விளைய வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மரத்தை பார்ப்பான். அட்டேங்கப்பா கலர்ஃபுல்லான பழமா இருக்கு, இது என்னப்பா பார்க்க ஆப்பிள் மாதிரியே இருக்குன்னா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஊர்ல முந்திரி மரம் இருக்குல்ல, அதாவது முந்திரி பழத்தோட சேர்த்து அதுதான் அது. ஹீரோக்கே புரியல, கிணத்தை விளைய வச்சேன், இது ஒரு வேலை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதுவும் நட்ஸ் வகையை சேர்ந்தது தான் நினைக்கிறேன். சரி அதோடைய முனையில என்னமோ ரவுண்டாக இது வளைஞ்சு அதுனது அதோடைய ஷேப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா பேரு தான் ஞாபகம் வரல சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் அதை உடச்ச பிறகு அதுல இருந்து முந்திரி எடுக்கிறாங்க. கீழே இருக்கிறது வெத்தனா, கண்டிப்பா மேல இருக்கிறது பழமா தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கு. அப்புறம் எல்லாருமே அந்த நட்ஸ் எல்லாம் கலந்து சாப்பிடுறாங்க. குரோமி ஏகப்பட்ட டீட்டெயில் எடுத்துட்டான். அவனோட பக்கம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து என்னுடைய கிண்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்பா, சூப்பரா இருக்குது. ஆமா ட்ரேட் பண்ணும், அப்பதான் இன்னும் நிறைய வளர வைக்க முடியும்,
நமக்கு தேவையானதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறமா ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே வேற ஸ்லைமுடைய கதைக்கு வரான். இது ஸ்லைமுடைய கதையை பத்தி சொல்றான். இவனுங்க வாட்டர் பக்கத்திலேயே தான் வாழ்வானுங்க. இவனுடைய வேலை வந்து வாட்டரை பியூரிஃபை பண்றது. ஆனா கொஞ்ச நாள் போனதுல எங்களுடைய வில்லேஜ்ல இருக்கிற ஒயின் எல்லாம் எடுத்து குடிச்சு இவன் அப்படியே உருவாறிட்டான். அப்புறம் அவரு ஒயின் ஸ்லைமா மாட்டாரு. அப்புறம் அவன் எல்லா விதமான ஈவெண்ட்லயும் எங்க கூட கலந்துக்கினான். எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவனால குடி பக்கத்தை நிறுத்தவே முடியல. அவன் பாட்டு குடிச்சிட்டே இருக்கான். அப்புறமா பார்த்தா ஹீரோ டியாவுடைய உதவி மூலமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். நான் பண்ணட்டுமா பண்ணுன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா பேராஷூட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி போறேன். ஹீரோ பார்த்து இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய 2 டிராகன் லேடிஸும் கேக்குறாங்க, மேயர் என்னதான் பண்றீங்க? இது பேராஷூட்டுப்பா, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேராஷூட்டா அப்படின்னா? அதாவது நீ பறந்துட்டு இருக்கும் போது உன் மேல நான் சவால் செஞ்சேன்னா திடீர்னு எனக்கு கீழே இறங்கணும்னு தோணும் போது சரியான இடமா பார்த்து நானே கீழே இறங்கிப்பேன். அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடியது இந்த பேராஷூட்டா தான் இருக்கும். இல்ல மேபி ஆக்சிடென்ட்லாம் கீழே வந்துட்டேன்னா அந்த டைம் இது யூஸ் ஆகும். ஆனா இன்னொரு பக்கம் வந்து அத்தகாரி வந்து கேட்கறா, இல்லப்பா நீ எல்லாம் ஓவரா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து டேரக்டா பேராஷூட்டே இல்லாம குதிப்போம் தரையில. எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் கீழே வந்தீங்கன்னா தரதான் முடியும், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டியா உணர் பக்கம் முதல்ல இது எவ்வளவு வெயிட் தாங்குதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா. அது பொறுத்து தானே இது ரெடி பண்ண முடியும். முக்கியமா வந்து இதை பெருசா ரெடி பண்ணணும். இவ்வளவு சின்னதெல்லாம் ரெடி பண்ணனா மொத்தமா வீந்துட வேண்டியதான். அதுக்கு ஏகப்பட்டதை பெருசா ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் யாராச்சும் வச்சு. அந்த டைம் தான் பார்த்தா ஒயின் ஸ்லைம் அங்க வருவாரு. நீ ட்ரை பண்ண போறியா? சேஃப் இல்லையே, பரவாயில்லையா? ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா டியாவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேயர். அவன் ஏற்கனவே லைட் வெயிட்டா தான் இருப்பான், பிரச்சனையே இல்லை. அவனை உட்கார வச்சு கீழே இருக்கும். சரி ஓகே, அதுக்கப்புறம் ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் பறக்க விட்டு அவன் பாட்டு பறந்து போயிட்டு இருக்கான். ஆல்கஹால வேற கூட கொடுத்து அவரே குடிச்சினே பரப்பாரு அவரு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா டக்குனு கீழே குதிச்சுடுவான் பாருங்க. என்ன வேன் நசிங்கிட்டான், பரவாயில்ல நல்லா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். என்னதான் சொல்றது இவனை வச்சு. அப்புறம் மவுண்டைன் டார்க் எல்ஃப் வேலை செய்யற அவங்களுடைய ஒர்க் ஷாப்பை காமிக்க அந்த இடத்துக்குள்ள அவங்க எல்லாருமே பார்த்தா நிறைய விதமான புது புது பொருட்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய லீடரா இருக்கிறவ முடிச்சான், இந்த வேலையை முடிச்சேன்னு சொல்ல அந்த டைம் அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கிறவன் லேடியா இவ பேர் வந்து ஹீட்டேர்டோ. நான் ப்ரொடக்ஷன் பிளானை பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, இந்த முறை நீங்க என்ன எவ்வளவு பெரிய போல செஞ்சிருக்கீங்க? இதுக்கான ரீசன் வந்து இவ்வளவு பெருசு ரெடி பண்ணா ஏகப்பட்ட பேர் ஒரே டைம்ல நிறைய சாப்பிடலாம்ல, அதுக்காக தான். இது சின்னதை விட்டு பெட்டரா இருக்கும். ஆனா உடனே அது கீழே சாஞ்சிருது. அட கடவுளை எப்படி ஆயிடுச்சு, இன்னும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணும்பா. ஃபர்ஸ்ட் நீங்க சின்னதா இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் பெருசு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்ல, என் பேர் வந்து ஹீட்டர்டோ, நான் லேடியாவுடைய அசிஸ்டன்ட். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்தோம், ஒன்னாவே இருப்போம், நல்ல நண்பர்கள். அவங்க தான் எங்களை அதுக்கப்புறம் வழி நடத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய உதவி மூலியமா தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வேறு இடத்துங்களுக்கு போயிட்டு இருந்தோம். எப்ப நாங்க இந்த கிரேட் ட்ரீ வில்லேஜுக்கு அப்புறம் வந்தோமோ இந்த இடத்துல இருக்க எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களுக்கு பிடிச்ச பிறகு இதே இடத்துல வாழணும்னு முடிவு பண்ணி கேட்டாங்க. நல்ல விதத்துல மேயர் ரொம்ப நல்லவராக இருந்தனால ஒத்துக்கினாரு. நாங்க தேவையில்ல எல்லா விதமான வசதிகளையும் இந்த இடத்துல அனுபவிச்சோம். எல்லா விதமான விதத்திலையும் அவங்கள குறையே சொல்ல முடியாது. ரொம்ப தன்னம்பிக்கையானவங்க, என்ஜாயபிளான ஆளு, மற்றவங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கடினமா உழைப்பாங்க. எந்த வேலையை இருந்தாலும் சரியா பண்ணுவாங்க, விடாமுயற்சியோட செயல்படுவாங்க. ஹீரோ உணர் பக்கம் அவளுக்கு வந்த புதுசுலேயே நிறைய விதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க மேயரே சும்மா சொல்ல முடியாது. இந்த வில்லேஜுக்கு யார் புதுசா வந்தாலும் அவங்களை நல்லா கவனிச்சுப்பாரு. எங்க லேடியா உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமான ஆளு. ஆனா பலமுறை நான் அவங்களை கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் வாழ்க்கையை கொடுத்தப்ப நன்றி சொல்லலான்னு வரும்போது அவங்க நம்ம மேயரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாவே பாக்குறேன். என்ன ஆச்சு அப்படி பாக்குறேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ உடனே கேட்கறேன். ஒன்னதான் ஒண்ணு இல்ல, நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், என்னாச்சு நீ உங்களுக்கு தெரியலையே. இன்னொரு பக்கம் அவ பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டும் ஆமா வினோதமா நடந்துக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அசிஸ்டன்ட் கேட்கறாங்க என்னதாச்சு உங்களுக்குன்னு. அதுவா ஒண்ணு இல்ல, நான் மேயர் பேசுனதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு புரியுது, நீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க, ஏன்னா நான் உங்களுடைய அசிஸ்டன்ட்ல எதை பத்தி நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சரி ஓகே. இடி மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல மன உச்சிக்கு போயிட்டு ஒரு பாறையை தூக்கி நிப்பா பாருங்க, நான் தான் ஆண்டாட்டாக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட் கேட்க, அதுவா இந்த மாதிரி நான் ரொம்ப கடினமா உழைத்தனா தானே என்னுடைய மேயர் என் மேல கவனத்தை வச்சுட்டு இருப்பாரு எப்பவுமே, இதையெல்லாம் நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவ யோசிக்கிறான். அதுக்கு இவ்வளவு பெரிய பொருளை தூக்கணும் அவசியம் இல்லையா. அவ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் வெயிட் அதிகரிச்சுட்டு போறான். நீங்க இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேயர் உங்க மேல அட்டென்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி சொல்ற? அப்ப வைக்க மாட்டாரா? அவருக்கு கண்டிப்பா பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்குமா இல்லையா? நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அவரை துவச்சி போட்டு அடிப்பீங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட எல்லாம் மென்மையா நடந்துக்கணும். ஆமா நீ சொல்றது சரிதான், சக்தியை விட புத்திசாலித்தனமா பேசணும். அது மட்டும் இல்லாம நான் வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவன், கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவர்கிட்ட நல்லா நடந்துக்கலாம், கண்டிப்பா என்ன தூக்கி எரிஞ்சிருவாரு. அது மட்டும் இல்லாம அவர் வச்ச ஃபெஸ்டிவல்ல வர நான் தோத்துட்டேன், அசிங்கமா போயிடுச்சு, இப்போ நான் எப்படி அவர் மூஞ்சி காட்டுது அவர்கிட்ட, எப்படியாச்சும் நான் அதை பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஐடியா கொடுக்குற அசிஸ்டன்ட்டும் அப்புறம் மறுநாளே ஹீரோ கிட்ட போக, என்னாச்சியா என்ன என்கிட்ட காமிங்கன்னு சொன்னேன், சரியா பண்ணுங்க. உடனே பார்த்தா அவ ஹீரோ கிட்ட போயிட்டு கல்ல தூக்கி காமிக்கிறா. பாத்தீங்களா எவ்வளவு வெயிட்டான பொருளையும் நான் தூக்கிட்ட, ரொம்ப பலசாலி, இப்படிலாம் பண்ணது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஹீரோ பயந்து தான் மிச்சம். ஹீரோ கிட்ட எத்தனை வர ஹீரோ பயப்படுற, வேணாண்டி என்ன கொண்டு போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவ பண்ண தப்ப வந்து அசிஸ்டன்ட் புரிய வைக்கிறா. பாத்தீங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்கன்னு. கவலைப்படாதீங்க, நமக்கு இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்கு. சரி ஓகே, பேசாம தலைகெல்லாம் இந்த மாதிரி பண்ணி பார்க்கட்டா, அதுவும் வேலைக்கு ஆகாது, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அழகான துணி போட்டு அவர்கிட்ட போய் முன்னாடி நின்னா மட்டும் கவர்ச்சி ஆயிடுவீங்களா அவர் பாக்கிறதுக்காக, அதெல்லாம் பண்ண வேலைக்கு ஆகுது. அவளும் எனக்குலாம் அந்த ட்ரெஸ் செட் ஆகாது. அவ பண்ணக்கூடாத வேலையோ திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கா, வெயிட் தூக்குறது, புஷ்அப் பண்றதுன்னு. ஹீரோ இதனால மட்டும் அட்டென்ஷனை கொடுத்துருவானே. அவங்க அசிஸ்டன்ட் தான் புலம்புறாங்க, இவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பான்னு. அதோட இந்த தெளிவு எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோவே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும்.